அதுக்கான தேவையான பொருள் வந்து வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, இது வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கோம். சரிங்களா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அதை எப்படி சேர்க்கணும், அதுக்கான தேவையான மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச தூள், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நம்ம கடாயில் காமிச்சு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிப்போம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சட்னி நல்லா காயிட்டும். மெயின் ஜீரகம் பெருஞ்சீரகம் போனால் எனக்கு முட்டை வந்து கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும் இல்லையா, அதனால் செரிமானத்துக்காக நமக்கு பெருஞ்சீரகம் இப்போ வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம். உப்பு தேடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன தக்காளியாக கொஞ்சம் போதும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், சால்ட்டு, லைட்டாக சின்ன தக்காளி ஒன்று, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு இப்படி இதுலேயே நம்ம வந்து கத்தியாலாம் எதுவுமே கட் பண்ண தேவை. நம்ம இப்படியே அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் லைட்டாக ஊற்றணும் இல்லையா? நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.